ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளி சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜார் அலசி அதில் உள்ள தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நான் இன்னொரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு எது இல்லையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 1/2 கிலோ நண்டு சேர்க்க போகிறேன். இப்போ நண்டெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம நண்டெல்லாம் சூப்பராக குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் குழம்பா வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நண்டு மசாலா ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.